Hello everybody. Previous video la நம்ம Python Panda series 1 அப்படிங்கற headingல data structures of pandas about series and data frame we have seen. இந்த வீடியோல நம்ம வந்து Panda series 2 அதாவது how we want to create a series and what are the additional functionality we can add to the series அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So let us start the video now. How to create series? It can be created in many ways using Pandas library, mainly series. So whenever we are using the modules, we want to use the module like pandas or numpy along with the statement import. There is a main thing. Import மறந்துட்டு நம்ம modules use பண்றதுங்கிறது முடியாது. Let us see how to create different types of series. First let us take the series object as empty series. Empty series னா என்னன்னா parenthesis குள்ளார அதாவது இந்த மாதிரி ஒரு empty parenthesis இருக்கும். Without வேல்யூன்னு சொல்லலாம், நோ பேராமீட்டர்னு சொல்லலாம். இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு பாண்டாஸ் டாட் சீரீஸ். இப்போ என்ன ஆகுனா இந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு டைப் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராம்ப்டில் கொடுக்குற அவுட்புட் பார்த்தீங்கன்னா எம்டி வேறு வரும், டீடைப் வந்து ரோட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வரக்கூடிய. இதே நான் எம்டியாக இருக்கணும், அதாவது எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா some arguments இல்லை டேட்டாஸ் இருந்ததுன்னா அது எப்படி கொடுக்கலாம். ஸோ டேட்டாஸ் நம்ம கொடுக்குறப்போ வேல்யூஸ் நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக இண்டெக்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு பிடி டாட் சீரீஸ் டேட்டா கமா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது. சப்போஸ் நான் இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது என்னவா வருங்கிறது அடுத்த வேலையாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் let us take about the data. When we take the data, it can be a Python sequence, it can be ND array, it can be Python dictionary, it can be a scalar value also. Let us see how to use the Python sequence. இருக்கக்கூடிய எல்லா வழியிலும் இதான் ரொம்ப simplest way to create the series type. Series object equal to series and the parenthesis குள்ளார அந்த Python sequence அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. It will return whatever type I'm going to give, the same type it will be returned. If we specify just data with series and no index I have provided, default அதுவே index value நம்ம generate பண்ணும். So the index will be starts from 0 to n minus 1. என்னங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா the length of the data, how many values I'm going to give. So let us see the example. So here I have given a list 2 4 6 8 square bracket close பண்ணிருக்கு, அது sequence இல்லையா. So when I introduce that one inside to the series, automatically the output will be 2468. But when you notice that index, I didn't even mention the index. Index நான் சொல்லவே இல்லைன்னு அதை நோட் பண்ணாத காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூ லைக் 0 1 2 3 அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. கீழே டி டைப் ஈக்குவல் டு int 64, ஏன்னா எல்லாம் இன்டீஜர் நம்பர். செகண்ட் என்டி அரே. அரேனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஹோமோஜீனியஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு பேர் தான் அரே. ஸோ இங்கே நான் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரேஞ்சுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ, அதே மாதிரி எண்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு, செகண்ட்ஸு எண்டு, லாஸ்ட் ஒன் வந்து ஸ்டெப். இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷனல் ஒன். இப்போ இந்த இடத்துல 2, 10, 2, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 10, ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்குறேன். எண்ட் வேல்யூவில் எப்போவுமே எண்ட் வேல்யூ எடுத்துக்காது, இட் எக்ஸ்க்ளூட்ஸ் த எண்ட் வேல்யூ. ஸோ இட் will start from the 2 and it start counting 2s. ரெண்டு நம்பராக ஸ்கிப் பண்ணி வர சமயத்தில் எனக்கு 8ஓட நின்றுடும், ஏன்னா அதுக்கப்புறம் 9 10 வர வேண்டியது இருக்கும். 10s நம்மளுக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் இதோட இஷ்யூ. இது டிக்ஷனரியாக இருந்ததுன்னா டிக்ஷனரி இஸ் மேட் அப் ஆஃப் கீஸ் அண்ட் வேல்யூ பேர், அது நம்மளுக்கு தெரியல இருக்கு இல்லையா. மான், டியூ, பெட் இது எல்லாமே வந்து கீ. 2 3 4 அப்படிங்கிறது வேல்யூஸ். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறப்போ இந்த 2 3 4 அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு டேட்டாவாகவும் கீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆகவும் இங்கே மாறிடுது. திஸ் இஸ் அபவுட் ஸ்கேலர் வேல்யூ. அதாவது டேட்டா கேன் பி இன் அ ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் வேல்யூ ஆர் ஸ்கேலர் வேல்யூ. இப்போ ஸ்கேலர் வேல்யூ அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எல்லா இண்டெக்ஸ்க்கும் அது ஒரே வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 400 இஸ் அ டேட்டா. இண்டெக்ஸில் பார்த்தா ரேஞ்ச் ஃப்ரம் 2000 2006 வரைக்கும் ஸ்டெப் வேல்யூ வந்து 2ஆக கொடுத்துருக்குறேன்.
அப்போ 2001 2000 எனக்கு 22 அது ஸ்கிப் ஆகும். 2004 வரைக்கும் எனக்கு வரும். பட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 400 தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்கேலர் வேல்யூ. ஸோ கிரியேட்டிங் சீரீஸ் ஆப்ஜெக்ட் more additional functions. என்னென்ன functionalities எல்லாம் இந்த series object நம்ம we can provide. The first one is NaN, which is called as not a number. சில டைம் சீக்வன்ஸில் நம்மளுக்கு எல்லா நம்பர் கொடுப்போம்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வேல்யூஸ் கொடுக்க முடியும்னா அந்த இடத்துல நம்ம 0 போடக்கூடாது. பிகாஸ் 0 also will be considered as a value. So there we want to mention as NaN, which stands for not a number. So 2 NaN 6 8. ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட் இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. சப்போஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா போத் டேட்டா அண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டெக்ஸ் ரெண்டுமே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண முடியும். இதை வச்சு தான் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி தே வில் பி ஆஸ்கிங் தி கொஸ்டின்ஸ். ஸோ தே வில் ஆஸ்க் யூ டு கிரியேட் அ ப்ரோக்ராம் பை யூஸிங் த டேட்டாஸ் அண்ட் த இண்டெக்ஸ் விச் தே ஹேவ் ப்ரொவைடட் அப்படி கேட்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் S2வில். அடுத்த லிஸ்ட் S3யில் வச்சுருக்கிறேன். இப்போ S2 டேட்டாவாகவும் S3 இண்டெக்ஸாகவும் வைக்கிறேன். அப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 2 மேங்கோ 4 கிரேப்ஸ் 6 பனானா 8ன்னு வரும். சப்போஸ் நான் 8 கொடுக்காம 2 4 6 மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா பனானாக்கு நேராக NaN அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும். அப்போ 8க்கு பதிலாக நான் NaN கொடுத்துருவேன். டேட்டா டைப் அலாங் வித் டேட்டா அண்ட் இண்டெக்ஸ். இது போக நான் டேட்டா டைப்பையும் நான் கொடுக்கலாம். அதுக்காக கொடுக்குற ப்ரொசீஜர் டேட்டா ஈக்குவல் டு என்னென்ன டேட்டாஸ் கொடுக்க போகிறோம், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன இண்டெக்ஸ் கொடுக்குறோம், டி டைப் அது டேட்டா டைப் என்னன்னு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எழுதக்கூடிய சின்டெக்ஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே சீக்வன்ஸ் அரே டிக்ஷனரி இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம்னு சொல்ல முடியாது. சில டைம் கொடுக்குற டேட்டாவை மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக மாற்ற முடியும். அர்த்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அதில் இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டபுள் பண்ணணும் என்னோட வேல்யூவை. அதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ A = 9 11 13 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அது டபுள் பண்ணுறதுக்கு I have used the asterisk. So I have exponent it. So 9 squares 11 square 13 square அப்படிங்கிற மாதிரி நான் வேலை பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் எனக்கு A எடுத்துக்க சொல்லிவிட்டேன், டேட்டாவை டபுள் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கொஷின் நீங்கள் கேட்கலாம், டேட்டா தானே ஃபஸ்ட்டு வரணும், அதில் எல்லாம் டேட்டா தான் ஃபஸ்ட் கொடுத்துருக்கீங்க, இதில் இண்டெக்ஸ் ஃபஸ்ட் கொடுக்குறீங்க. நோ ப்ராப்ளம். த திங் இஸ் தட் நம்ம எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் அந்த பெராமீட்டர் அதில் எழுதினா மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும், கன்சிடர் பண்ணாது.